சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீரன் சின்னமலையின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காரு. ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகில் மேலப்பாளையம் என்னும் சிற்றூர்ல பிறந்த தீரன் சின்னமலை இளம் வயதிலேயே போர்க்கலைகளை கற்றுத் தேர்ந்து போர் யுக்திகளையும் தனது படைகளுக்கு கற்றுத் தந்திருக்காரு. இந்திய விடுதலை போரில் பங்கேற்று ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டு அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியை அடியோடு ஒழிக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோவை ஈரோடு சேர்ந்த கொங்கு பகுதி அந்நாளில் மைசூர் சமஸ்தானத்தின் உடையார் மரபினர் ஆட்சியின் கீழ் இருந்திருக்கு. அந்த கொங்கு பகுதியில வரி வசூல் செய்து மைசூருக்கு எடுத்து செல்லப்பட்ட பணத்தை எங்கள் பணம் ஏன் மைசூருக்கு செல்ல வேண்டும் என தடுத்து அப்பணத்தை பறித்து ஏழைகளுக்கு உதவியிருக்காரு. அதனால சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே சின்னமலை என்று புகழ் பெற்றார் தீரன் சின்னமலை. ஆங்கிலேயர் வசமாக இருந்த கோவை கோட்டையை மீட்க கொங்கு பகுதி வீரர்களை திரட்டி பயிற்சி அளித்து கொங்கு படையை அமைச்சாரு. ஈரோட்டிற்கு அருகில் ஓடாநிலை என்னும் இடத்துல கோட்டை அமைச்சு படைபலம் பெருக்கியிருக்காரு. தீரன் சின்னமலையின் வீரம் அறிந்த ஆங்கிலேயர்கள் அவரை ஒழிக்க முயன்று தோல்வியடைஞ்சிருக்காங்க. போரில் சின்னமலையை வெல்ல முடியாத ஆங்கிலேயர் சின்னமலையின் சமையல்காரனுக்கு ஆசை காட்டி அவன் உதவியோடு சின்னமலையை கைது செய்து ஆடிப்பெருக்கு நாளான 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில தூக்கிலிட்டிருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில சென்னை கிண்டியில் பாய்ந்து செல்லும் குதிரை மீது அமர்ந்துள்ள தோற்றத்தில் தீரன் சின்னமலையின் முழு உருவ சிலையை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அமைச்சாரு. இந்த நிலையில சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலையின் கீழ் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவிச்சு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காரு.